ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நடக்க போகிற இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக முதல் T20 போட்டியை நாங்கள் தான் வெல்வோம். அது மட்டும் இல்லாமல் தொடரையும் கட்டாயம் நாங்கள் தான் வெல்வோம். இன்றைக்கி எங்கள் இந்திய அணி ஒரு புதிய சாதனை படிப்பாங்க, அசுரத்தனமான ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தொடங்க போகிற ஃபஸ்ட்டு T20 குறித்து பத்திரிக்கையில் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கம்பீர் ரொம்ப ஒரு ஆவேசமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம், சவால் விட்டு பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரொம்ப நாள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா முதல் T20 போட்டி இன்றைக்கி தொடங்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயிங் லெவலோடு போவாங்க. அது குறித்து கௌதம் கம்பீர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி எங்களோட பிளேயிங் லெவல் ரொம்ப ஒரு அபாரமான அணி, ஒரு பெஸ்ட் T20 டீம்னே சொல்லலாம். இன்றைக்கி கட்டாயம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குது எங்கள் அணி, பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எப்படி வேணால் பிளேயரை ரொட்டேஷன் பண்ணலாம், எத்தனை வேணால் போலிங் ஆப்ஷன் எங்ககிட்ட இருக்குது. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் ஈஸியாக விட்டுற மாட்டோம். எங்கள் அணி இன்றைக்கி கட்டாயம் வெற்றி பெறுவாங்க, ஒரு புதிய ஒரு சாதனை இன்றைக்கி கட்டாயம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. ஒரு புதிய சாதனை வேறு படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்திய அணியோட பிளேயிங் லெவல் நிறைய பேர் எனக்கு கமெண்டில் கேட்டிங்க, பரத் என்ன தான் இந்திய அணியோட பிளேயிங் லெவல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக அது என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங், ஒன் டவுன் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா விளையாடுவார், நிதிஷ்குமார் ரெட்டி விளையாடுவார், அக்சர் பட்டேல், அப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்தி கட்டாயம் இருப்பார், ஹர்தீப் சிங் இருப்பாங்க, முகமது ஷமி இருப்பாங்க. இதுதாங்க நம்ம இந்திய அணியோட பிளேயிங் லெவல் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வேறு யாரும் இல்லை, இதுதான் பர்ஃபெக்டான பிளேயிங் லெவல். நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா ரெண்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனுங்க, அதுதான் மெயின். ஆல்ரவுண்டிங் எல்லாம் பேட்டிங் ஆல்ரவுண்டிங். அதுக்கப்புறம் போலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி இருக்கார், ஸ்பின்னிங்கில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. குல்தீப் பார்க்கலாம், அது யார் 3 பேர் யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் பவுலிங், ஹர்தீப் சிங், முகமது ஷமி. டீம் பக்காவாக இருக்குது. அக்சர் பட்டேல் இருக்கார் ஆல்ரவுண்டிங். கண்டிப்பாக இந்திய அணி இனி கோப்பை வெல்றது இந்த தொடர் உறுதிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் டீமு தரமான அணியாக இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நம்ம கௌதம் கம்பீர் ஓப்பனாகவே சவால் விட்டுருக்கு, நாங்கள் தான் கோப்பை வெல்லும்னு சொல்லிட்டு. அது நம்ம எப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் போய் ஆஸ்திரேலியாவில் போய்ட்டு அசிங்கப்பட்டு வந்தோம். திருப்பியும் தலைவன் அவசரப்பட்டு வாய் விடாதீங்க தலைவர், தலைவர் T20 டீம் நல்லா தான் இருக்குது ஒத்துக்கிறேன், இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வாய் விடக்கூடாது. தலைவர் கொஞ்சம் அவசரப்பட்டார். ஓகே, பார்க்கலாம். எல்லாம் இருக்காங்க. நம்ம கிங்கு இப்படி சொல்லுது, நம்ம கும்ஃபு பாண்டியா மாரி ஹர்திக் பாண்டியா இருக்கார், நம்ம ஏன் பயப்படணும். அதேமாரி சூரியகுமார் யாதவ் மிஸ்டர் 360 டிகிரி இந்தியாவுக்கோசரம். அதனால் நல்ல டீம் இருக்குது, நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்ட் இருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல அணி தான், ஒரு கோப்பை வெல்றதுக்கான தகுதியான அணி தான். பார்க்கலாம் பொறுத்து இருந்து. ஆனால் அதுக்கு முன்னே வாய் விடக்கூடாது, அதுதானே கரெக்டு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி T20 போட்டியை யார், இந்த தொடரையும் இந்த இன்றைக்கி நடக்க போகிற போட்டி யார் வின் பண்ணுவாங்க? உங்களோட கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.